தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே காரில் 500 கிலோ குட்கா பொருட்களை கடத்தி வந்த இருவர் சிக்கினர். நீலத்த நல்லூர் சோதனை சாவடி பகுதியில் வந்த உத்தரகாண்ட் மாநில பதிவு கொண்ட காரை சோதனை செய்ததில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து காரில் குட்கா பொருட்களை கடத்தி வந்த குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த பிரதாப் பாய் மற்றும் கமலேஷ் ஆகிய இருவரும் பிடிபட்டனர். மேலும் பிடிபட்ட நபரிடம் இருந்து பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான 500 கிலோ குட்கா பொருட்கள் சிக்கியது. திறனற்ற திமுக ஆட்சியில் போதைப்பொருள் கடத்தல் சம்பவங்கள் சாதாரணமாக நடைபெறுவதாகவும் இதுகுறித்து திமுக அரசு நடவடிக்கை ஏதும் எடுப்பதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூரில் பெட்டிக்கடையில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த புகையிலை பொருட்கள் சிக்கியது. மேட்டூர் பேருந்து நிலையம் எதிரில் உள்ள செந்தில்ராஜ் என்பவரது பெட்டிக்கடையில் விற்பனைக்காக கூலிப், பான் மசாலா உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. இதையடுத்து புகையிலை பொருட்களை விற்பனை செய்த செந்தில்ராஜ் பிடிப்பட்ட நிலையில் அவரது கடையில் இருந்து சுமார் 508 புகையிலை பாக்கெட்டுகள் சிக்கியது. திறனற்ற திமுக ஆட்சியில் போதைப் பொருட்கள் சர்வசாதாரணமாக விற்பனையாவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.